புதுக்கோட்டை அருகே 9 வயது சிறுவன் 17 வயது சிறுவனால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இதற்கு தற்போது கனிமொழி எம்பி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நாகர்கோவிலில் கூலி தொழிலாளர்கள் இருவர் மது போதையில் இருந்த கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து தற்போது கனிமொழி எம்பி குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற தாவேகா ஆட்சியில் சீர்கட்டிருக்கும் சட்டம் ஒழுங்கு காரணமாக மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காரைக்குடி ஆனந்த நகர் பகுதியில் ஒருவர் கல்லால் அடித்து கொலையும் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நாள்தோறும் அதிகரிக்கும் குற்றச்சம்பவங்கள் எண்ணிக்கையானது பெரும் வேதனையை அளிக்கிறது என்று தற்போது திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தாவேகா ஆட்சியின் திறனற்ற ஆட்சியை பார்க்க முடிகிறது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். நாகர்கோவிலில் கூலி தொழிலாளர்கள் இருவர் மது போதையில் இருந்த கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரைக்குடி ஆனந்த நகர் பகுதியில் ஒருவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வாறு தமிழ்நாட்டில் நாள்தோறும் அதிகரித்து வருகிறது குற்றச்சம்பவங்கள். இதனை பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது என்று தற்போது திமுக எம்பி கனிமொழி விமர்சித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம்.